ருத்ரன் தொடர்கிறது. சிவபெருமான் கணபதியை பாசத்தால் கட்டி மூர்ச்சியடைய செய்ததை நாரதர் மூலம் அறிந்த பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு, இனி என்ன செய்வேன், எங்கு போவேன், பிரளயத்தை செய்ய வேண்டி வந்ததே என்று துக்கித்து அநேகம் ஆயிரம் சக்திகளை உண்டாக்கினாள். அச்சக்திகள் மகாதேவியை பணிந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களை பார்வதி தேவி நோக்கி, நீங்கள் சிறிதேனும் யோசிக்காமல் இந்த சமயத்தில் தேவர்கள், முனிவர்கள், யட்சர்கள், அசுரர்கள் முதலானவர்களை அழித்து மகா பிரளயத்தை கிளப்பிவிட வேண்டும். என்னுடையவன் என்றும் பிறன் என்றும் பார்க்க வேண்டுவதில்லை என்று கட்டளையிட்டு விட்டாள். உடனே கர்ப்பாந்தரத்தில் செய்யும் சங்காரத்தை போலவும், அக்னி தேவன் திருணங்களை தகிப்பது போலவும், பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், குபேரன், சூரியன், சுப்பிரமணியன் என்று யோசிக்காமல் அகப்பட்டவர்களே ஆங்காங்கே அவர்களை வாயிற் போட்டு கபலீகரம் செய்யவல்ல சக்திகளில் சிலர் வாயை திறந்து கொண்டும், சிலர் பயங்கரமாகவும், சிலர் தலையை ஆட்டிக்கொண்டும் பலவாறு யுத்தம் செய்தார்கள். அந்த சமயத்தில் அந்த சங்கார தொழிலை பார்த்து விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும், ஐயோ, மகா பிரளயமாக இருக்கிறதே, இது அகாலத்தில் சம்பவித்ததே, நாம் பிழைப்பது கடினம், ஆகா, என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று யோசித்துவிட்டு, இந்த மகா பிரளயம் பார்வதி தேவி கருணை செய்ய கருதினாலன்றி அடங்காது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு சக்தி சிவபெருமானின் இடுப்பில் ஓங்கி அடித்தாள். அதனால் சிவபெருமான் மிகவும் வருந்தி பார்வதியிடம் சென்று, இது என்ன என்று கேட்கவும் கூட சக்தியற்று இருந்துவிட்டார். சக்திகள் தராதரமின்றி யாவரையும் துன்புறுத்தினார்கள். நாரத முனிவர் அப்போது தேவர்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய கருதி பிரம்மா முதலான தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து மெல்ல தலை தட்டி தலை நீட்டி அவர்களோடு கலந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்துவிட்டு, ஆகா, நீ பார்வதி தேவிக்கு தயை வர செய்யாவிட்டால் நமக்கு சுகம் உண்டாவதில்லை என்று சொன்னார். அவரை தேவர்கள் உற்று நோக்கி, நாரதரே, நீங்களே அதை செய்வதற்கு தகுந்தவராயினும் தயை செய்து அந்த பார்வதி தேவியிடம் சென்று தேவியின் கோபத்தை தணியச் செய்யும் என்று வினயத்துடன் கூறினார்கள். நாரதர் சில முனிவர்களுடன் பார்வதி தேவியிடம் சென்று யாவரும் ஒன்று கூடி பின்வருமாறு தோத்திரம் செய்தார்கள். ஜெகன்மாதா, பிரகிருதி ரூபியே, துர்கா சம்ஹாரியே, சகல ஜகத்துக்கும் மங்களம் செய்பவளே என்று துதித்துவிட்டு முனிவர்கள் அனைவரும் பயந்து அவளது திருவடியில் விழுந்து வணங்கி, தாயே, சிவபெருமானும் நாங்களும் மிகவும் கட்டத்தை அடைந்தோம். ஆகையால் சம்ஹாரத்தை நிறுத்தி சாந்தமடைய வேண்டும். நாங்கள் அனைவருமே உன்னால் படைக்கப்பட்டவர்களாகையால் சாந்தமடைய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று கூறினார்கள். என் புத்திரன் கணபாலன் மூச்சை தெளிந்து எழுந்த பிறகு இந்த சம்ஹாரம் நிற்கும். அது வரையில் இந்த சம்ஹாரம் நடந்தே தீரும். தாயான என் கட்டளையை முன்னிட்டு தனியனாகவும் சிறுவனாகவும் ஒருவனாகவும் இருந்து என் அந்தப்புறத்தை காவல் செய்தவன், அவனுக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போர் செய்தது முறையற்ற செயல் அல்லவா, நீதியற்ற செயல். ஆகையால் உங்கள் யாவராலும் அவன் பூஜிக்கப்படுபவனாய் சகலருக்கும் முதற்கடவுளாக இருந்தாலன்றி நான் செய்யும் சம்ஹாரம் ஒழியாது, நீங்களும் சுகமடைய மாட்டீர்கள் என்று சொன்னாள். அவர்கள் அனைவரும் தேவியிடம் விடை பெற்று சிவபெருமானை அடைந்து நிகழ்ந்தனவற்றை சொன்னார்கள். சிவபெருமானும் விஷ்ணு முதலான தேவர்களும் அதை கேட்டு தீவிரமாக ஆலோசித்துவிட்டு, இப்பொழுது உலகங்களுக்கு க்ஷேமம் உண்டாகுவதே முக்கியம், ஆகையால் பார்வதி தேவியின் விருப்பப்படி நடப்பதுதான் நன்மை தரும் என்று தீர்மானித்தார்கள். பிறகு சிவபெருமான் சஞ்சீவி முதலிய சகல ஔஷதங்களையும் கொண்டு துரோணாச்சலம் என்ற மலையை தம் முன்னால் வர வேண்டும் என்று நினைத்தார். உடனே சஞ்சீவகரணம் முதலிய மருந்து மூலிகைகள் நிறைந்து அந்த மலை அங்கு வந்து சேர்ந்தது. அதிலுள்ள மூலிகைகள் படிந்த காற்று வீசியது. அதனால் போரில் உயிர் ஒழிந்த தேவ, முனி, பிரமத கணங்கள் உயிர் பெற்றெழுந்தார்கள். அப்போது பாசத்தால் கட்டுண்டு மூர்ச்சித்து கிடந்த கணபாலனை பார்த்த சிவபெருமான் வருந்தி பாசத்தை அகற்றி தமது திருக்கையால் அவனது திருமேனியை தடவினார். அக்கணமே கணபாலன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து, என் இரும்புலக்கை எங்கே, என்னுடன் போர் செய்த அந்த விஷ்ணு எங்கே, அவனை கொல்ல வேண்டும் என்று அறைகூவிக்கொண்டே தன் இரும்புலக்கையை கையிலே தூக்கி நின்றான். இந்திரன் முதலான தேவர்களும் நாரதர் முதலான முனிவர்களும் கணன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தது கண்டு மகிழ்ந்து சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மன் முதலிய முப்பெரும் தேவர்களை பார்த்து, இனி பார்வதி தேவியார் கேட்ட காரியங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடிய வேண்டும் என்றார்கள்.
இவ்வாறு தேவர்கள் கூறியதை கேட்ட பிரம்மா முதலான தேவர்கள், நாம் அனைவரும் எப்படி சிவனாரின் கட்டளையால் சஞ்சரிக்கின்றோமோ அத்தகைய பரிபூர்ண தேஜஸானது வேத மந்திர சம்பந்தத்தால் இந்த கணனுக்கு உண்டாக வேண்டும் என்று அபிமந்திரித்து கந்தராகாரமுடைய கணனை பிரமத கணங்களும் யட்சர்களும் விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் கணநாதராக இருக்கும்படி பட்டாபிஷேகம் செய்து ஆடை ஆபரண அலங்காரம் செய்து அவனை அழைத்து கொண்டு பார்வதியிடம் சென்று காண்பித்தார்கள். பார்வதி தேவி கணனை வாழ்த்தி அவன் தன் உடலை தனது திருக்கையால் தடவி, மகனே, நீ மிகவும் வருந்தி தன்யனானாய், கடமையை நிறைவேற்றுவதில் கண்ணியமாக இருந்தாய். இன்று முதல் யாவராலும் நீ மிகவும் முன்னதாக பூஜிக்க தகுந்தவனாகுக. உன்முகத்தில் சிந்தூரம் அணிந்திருப்பதால் நீ சிவப்பு சந்தனத்தால் பூஜிக்க நீ மகிழ்வாயாக. உன்னை செம்மலர்கள், சந்தனம், நெய்வேத்தியம், நீராஞ்சனம், தாம்பூலம், அர்க்கியம், பிரதட்சணம், நமஸ்காரம் முதலியவற்றோடு பூஜிப்பவர்களுக்கு சகல காரிய சித்தியும் கைகூடும். இதில் ஐயமே இல்லை என்றார். தேவர்களுக்கு சுகம் உண்டானதால் இந்திராதி இமயவர்கள் பார்வதி தேவியை பலவாறு துதித்து சிவபெருமானை அழைத்து கொண்டு போய் தேவியாருடன் இணைந்திருக்க செய்து இருவரையும் சந்தோஷப்படுத்தி சிவபெருமானது திருத்தொடையின் மீது பிள்ளையாரான விநாயகரை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். சிவபெருமான் யானை முக பிள்ளையாரின் தலை மீது தன் திருக்கையை வைத்து தேவர்களை நோக்கி, இவன் என் பிள்ளை என்று கூற கணேசர் சிவபெருமானது திருத்தடையில் இருந்து இறங்கி எதிர் நின்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி தேவர்களை கைகுவித்து சிவபெருமானை நோக்கி, தேவா, நான் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்றார். சிவபெருமான் அங்கிருந்த தேவர்களை பார்த்து, பிரம்மனே, விஷ்ணுவே, நாம் உலகத்தில் பூஜிக்கப்படுவதைப் போல கணேசனும் யாவராலும் பூஜிக்கப்பட வேண்டும். மேலும் இவ்விநாயகனை முதலில் பூஜித்து நம்மை பின்னால் பூஜித்தால்தான் நாமே மகிழ்வோம். இவனை பூஜிக்காதவர்களுக்கு காரியங்கள் சித்தி ஆகாது என்றார். அதன் பிறகு சிவபெருமானே முதலில் கணபதியை பூஜித்தார். இரண்டாவதாக அவரை விஷ்ணுவும், மூன்றாவதாக பிரம்மனும், நான்காவதாக பார்வதியும், பிறகு தேவர்கள் அனைவருமாக மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை பூஜித்தார்கள். சிவபெருமான் கணேசருக்கு பல வரங்களை கொடுத்து, உன் பெயர் விக்னஹந்தா, அதாவது விக்னங்களை போக்குபவன், சகல கணங்களுக்கும் தலைவனான நீ பூஜிக்கத்தக்கவனாக வேண்டும் என்று கூறினார். உடனே சிவகணங்கள் மங்களவாத்தியங்களை முழங்கினார்கள். தேவமங்கையர் நடனமாடி இன்னிசை பொழிந்தார்கள். சிவபெருமான் மீண்டும் கணபதியை பார்த்து, பாத்திரபத மாச சுக்லபட்ச சந்திரோதய சமயத்தில் இரவு முதற் சாமத்தில் உச்சஸ்த கிரகபஞ்சக யோகத்தில் பார்வதி தேவி விக்னேஸ்வரனை நிர்மித்ததால் அந்த சமயத்தில் விக்னேஸ்வரனை பூஜித்தல் உத்தமத்திலும் உத்தமமாகும். அன்று முதல் மறுவருஷம் வருகின்ற அந்த திதி வரையில் பிரதி சதுர்த்திகளிலும் விரதத்தை நியமம் தவறாமல் என் கட்டளைப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்பவர்களின் குடும்பம் சகல சௌக்கியங்களையும் பெற்று சுகமாக இருக்கும் என்று கூறினார். மார்கசீரிஷ கிருஷ்ணபட்ச சதுர்த்தி நாளன்று அதிகாலை உதயத்தில் நீராடி குளித்து ஒரு பிராமணனை தான் செய்யவிருக்கும் கணபதி பூஜைக்கு ராத்திரி உபயோகப்படும்படி நியமித்து தான் முழுவதும் உண்ணாவிரதத்தோடு உபவாசம் இருந்து அந்த பிராமணனை கணபதியாக பாவித்து தூர்வத்தால் பூஜித்து இரவு ஒரு ஜாமம் கழித்த பிறகு ஸ்நானம் செய்து பொன் முதலிய உலோகங்களாவது அல்லது பவளத்தாலாவது அல்லது வெள்ளெருக்க மரத்தாலாவது மண்ணாலாவது கணபதி பிரதிமை செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை முதலிய நியதியுடன் கந்த புஷ்ப தூப தீபங்களால் பூஜிக்க வேண்டும். பிறகு அவரது கிரீடத்தில் விளங்கும் பாலச்சந்திரனை பூஜிக்க வேண்டும். பிறகு அந்த பிராமணனை பூஜித்து அவனுக்கு இன்சுவையுடன் கூடிய அன்னமிட்டு தானும் உப்பில்லாத இனிய அமுதை பூசிக்க வேண்டும். இவ்வாறு மறு சதுர்த்திகளிலும் செய்து வந்து வருட முடிவில் விரத பூர்த்திக்காக உத்தியாபானமாக 12 வேதியருக்கு அன்னமிட வேண்டும். அஷ்டதள பத்மம் எழுதி அதில் ஒரு கலசத்தை அமைத்து அதில் விக்னேஸ்வரரை ஆவாகனம் செய்து தூப தீபாதிகளால் பூஜித்து ஓமம் செய்து 2 சுமங்கலிகளுக்கும் 2 பிரம்மச்சாரிகளுக்கும் அன்னம் அளித்து பூஜித்து
விதிப்படி தான் இரவு முழுவதும் விழித்திருந்து வாத்திய கோஷங்களுடன் உற்சவம் செய்து மந்திர புஷ்பம் சமர்ப்பித்து அன்புடன் தொழுது தன் இஷ்டங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். மறுநாள் விடியற்காலையில் மீண்டும் வழிபாடு இயற்றி நான் பூஜிக்கும் போது தேவரீர் எழுந்துள்ள வேண்டும் என்று விசர்ஜனம் செய்ய வேண்டும். இவ்வாறு விரதம் இருப்பவர் மனதில் உள்ள கோரிக்கைகளை அடைவார்கள், காரிய சித்தியும் நடக்கும். இந்த சமயத்தில் அனைவரும் பிள்ளையாரான கணநாதரை பூஜித்து வழிபட்டார்கள். தன் புதல்வனுக்கு நேர்ந்த ஏற்றத்தை கண்டு பார்வதி தேவி அடைந்த மகிழ்ச்சியை எழுத்தாலும் சொற்களாலும் சொல்ல ஒருவராலையுமே முடியாது. அப்போது தேவ வாத்தியங்கள் முழங்கின, தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள், உலகங்கள் யாவும் மகிழ்ந்திருந்தன. இந்த விரதம் எல்லா வர்ணத்தவரும் பெண்களும் பகை வெல்ல விரும்பும் அரசர்களும் செய்வார்களாக என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். தொடரும். நன்றி, வணக்கம்.